சரிடா கடைசி என்ன 126ஆம் கேள்வி பார்த்தோம்னா இல்லைங்கண்ணா 122ஆம் கேள்வி சரி 122 முதலா பற்றி சொல்லியிருக்காண்டா O2 வாயுவிலும் N2 வாயு தாக்குதிறன் குறைந்தது O2 வாயுவிலும் N2 வாயு என்ன தாக்குதிறன் குறைந்தது என்ன அது சரியான கூற்று ஏண்டா O2 பார்ப்போம் ஆக்சிஜன் நைட்ரஜன் N2 ட்ரிபிள் பாண்ட் குளோரின் மாதிரி வரும் குளோரின் தான் சரி இவற்றை வலுவலத்தில் இங்க 6 ஆர்வத்தில் இருக்கு இங்க இருக்குங்க 5 இங்க இருக்குங்க என்னடா 5 இங்க வந்துங்க 7 இருக்கு 7 இருக்கு பயன்டாங் கூட்டங்கள்லாம் பாரு பயன்டாங் கூட்டங்கள்லாம் என்ன ஓரண வாயுக்கள் தான் அவை எல்லாமே உறுதியா இருக்கும் அவையெல்லாம் என்ன பிணைந்து வந்து என்ன இருக்க மாட்டாது என்ற வலுவல 8 இலத்திரன் வலுவல 8 இலத்திரங்கள் காணப்படும் சோ இங்க 8 எதுனா 2 இலத்திரன் சேரணும் இங்க வந்து என்ன 3 இங்க வந்து குளோரினுக்கு 1 இலத்திரன் சேரணும் என்ன வலுவல 8 வரணும் வேண்டாம் இங்க பார்க்க வேண்டிய என்ன இங்க வந்து பார்க்க வேண்டியது பார்க்க வேண்டிய என்ன பிணைப்பு சக்தி பிணைப்பு பிரிகை சக்தி இதுதான் என்ன இங்க பார்க்க போறோம் அப்படின்னு என்ன எதுக்கு கூட சக்தி இருக்கும் உண்மை பிணைப்பு இருக்க நைட்ரஜன் தான் கூட இருக்கும் N2க்கு அடுத்ததுக்கு ஆக்சிஜன் O2க்கு அடுத்து என்ன குளோரின் பார்க்க வேண்டிய என்ன பிணைப்பு பெரிய சக்தி அதுக்கு அது என்ன நாம தவறா என்ன மின்னேத்தன்மை அதெல்லாம் பார்ப்போம் முதலாவது பார்க்க வேண்டியது பிணைப்பு பிரிக சக்தி என்ன தாக்குதிறனுக்கு பார்க்க வேண்டியது சோ என்ன O2 வாயிலும் N2 வாயு தாக்குதிறன் குறைந்தது O2 வாயிலும் N2 வாயு என்ன தாக்குதிறன் குறைந்தது பிணைப்பு சக்தி கொண்டது N2 அப்ப என்ன தாக்குதிறன் கூர்ந்தா பார்த்தோம்னா தாக்குதிறன் எது என்ன எது உடனடியாக கலந்து வருதோ எது உடனடியாக உடைஞ்சி வருதோ அதுக்குதான் என்ன தாக்குதிறன் கூட இருக்கும் அப்ப என்ன சி குளோரின் தான் கூட அடுத்த உணவு என்ன அடுத்த உணவு O2 அடுத்த உணவு ஆக்சிஜனுக்கு அதுக்கு அடுத்தது நைட்ரஜன் தான் கூர்ந்தது நைட்ரஜன் தான் அடுத்த உணவு தாக்குதிறன் அப்படி பிணைப்பு பிரிக்க சக்தி எது குறைவோ அதுக்கு தாக்குதிறன் கூடவே இருக்கும் பிணைப்பு பிரிக்க சக்தி எது குறைவோ அதுக்கு தாக்குதிறன் கூடவே இருக்கும் ஏண்டா தாக்குதிறன் ஒரு பிணைப்பு வந்து கலந்து வரணும் அப்ப எது கூடவோ அதுக்குதான் என்ன தாக்குதிறன் உயர்வா காணப்படும் சோ பார்த்தோம்னா O2 வாயிலும் N2 வாயிலும் தாக்குதிறன் குறைந்தது O2 வாயில் தான் கூட N2 குறைவு சோ என்ன சரியான கூற்று ரெண்டாம் கூட்டை பெறலாம் ஆக்சிஜன் உள்ள 2s2 இலத்திரன் ஒழுங்கிலும் பார்க்க நைட்ரஜன் உள்ள 2s2 இலத்திரன் ஒழுங்கு உறுதி கூடியது அதுவும் சரியான கூட்டியான 2p3 அரை நிரம்பல் உறுதி குன்னது அரை நிரம்பலுக்கு உறுதி குன்னது 2p3 அரை நிரம்பல் மொத்தமா 2p6 இருக்கணும் அது 2p3 அரை நிரம்பல் என்ன உறுதி குன்னது அதுவும் சரியான கூற்று ஆனா விட வந்து 2 விட ஏண்டா உறுதி காரணம் என்ன பிணைப்பு பிரிக சக்தி என்ன தாக்குதிறனை காரணம் பிணைப்பு பிரிக சக்தி இங்க என்ன அரை நிரம்பல் வந்து உறுதி தந்திருக்கான் சோ அது என்ன அது காரணம் இல்லை சோ விட 122க்கு 2 விட 122க்கு 2 விட 123 விட பின்வருவற்றுள் எது நீர்மய CaCl2 எது நீர்மய CaCl2 வீழ்படிவு ஒன்றை உருவாக்கும் எது நீர்மய CaCl2 வீழ்படிவை உருவாக்கும் சரியாடா உங்களுக்கு நான் முதல்ல என்ன அயனோட வீழ்படிவு புரோமினோட வீழ்படிவு என்ன குளோரினோட வீழ்படிவு இப்படி என்னடா அயனோட I2 ஓட வீழ்படிவு என்ன ஒன்னு வந்து AgI அடுத்தது PbI2 அடுத்து என்ன Hg2I2 அடுத்தது C2I அடுத்து எக்ஸ்ட்ரா ஒன்று வரும் அஞ்சாவது என்ன Hg_I2 அடுத்த புரோமினோட என்னன்னா Ag_Br Pb_Br2 Hg2Br2 அது என்ன Cu_Br அடுத்து என்ன
குளோரினோட உள் வடிவுகள் AgCl, அடுத்த PbCl2, HgCl2, என்ன CuCl. இவ்வளவு என்ன குளோரினோட உள் வடிவுகள். சரிதானே? இங்க என்ன குளோரைடுகள் அனைத்துமே நிறம். குளோரைடுகள் அனைத்தும் வெள்ளை நிறம். குளோரைடுகள் அனைத்துமே வெள்ளை நிறம். குளோரைடுகள் அனைத்தும் வெள்ளை நிறம். மற்றது வெள்ளை நிறம். கொப்பர் Cu பிளஸ் அனைத்தும் வெள்ளை நிறம். CuCl வெள்ளை, Cui வெள்ளை, CuBr வெள்ளை. இவ்வளவு என்ன வெள்ளை நிறம். இவ்வளவு என்ன வெள்ளை நிறம். சரிதானே? மற்ற AgIயும் PbI2ம் என்ன மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம். Ag2I2 பசிய மஞ்சள். பசிய மஞ்சள். என்ன AgBr என்ன வெண் மஞ்சள். மைனஸ் BbBr2 வெண் மஞ்சள். and Ag2Br2 ஒரு என்ன ஒரு அறியப்படாத சேர்வை என்றது. Ag2Br2 என்ன ஒரு அறியப்படாத சேர்வை. சரிதான்? ஒரு அறியப்படாத சேர்வை. என்ன பின்னணியில் எது CaCl2 வீழ்வடிவு ஒன்றை தரும். CaCl2 வீழ்வடிவை தரும். சரிதானே? முதலா என்ன Ki இருக்கோ இல்ல இங்க என்ன குளோரினோட AgCl, PbCl2, Ag2Cl2, CuCl. முதல்ல Ki இல்ல. சோ முதல்ல என்ன தவறானது. இரண்டாவது பேர் KNO3. KNO3 உங்களுக்கு தெரியுங்களா? எந்த கேட்டையன் போட்டாலும் கரையக்கூடியது சுலபம். வீழ்வடி வராம கரையக்கூடியது. எந்த கேட்டையன் போட்டாலும் கரையக்கூடியது. எந்த கேட்டையன் போட்டாலும் கரையும். எந்த கேட்டையன் போட்டாலும் கரையக்கூடியது. ஒன்று வந்து நைட்ரேட் NO3 மைனஸ். ஒன்று வந்து நைட்ரேட் NO3 மைனஸ். அடுத்து என்ன இரு குரோமேட். அடுத்து வந்து இரு குரோமேட் Cr2O7 2 மைனஸ். எந்த கேட்டையன் போட்டாலும் கரையும். Cr2O7 2 மைனஸ். அடுத்து என்ன அசெட்டேட். அடுத்து வந்து அசெட்டேட். அடுத்து வந்து அசெட்டேட். ஒன்று NO3 மைனஸ், அடுத்து Cr2O7 2 மைனஸ். அடுத்து வந்து என்ன அசெட்டேட். அடுத்து என்ன பைகார்பனேட் HO3 மைனஸ். அடுத்து வந்து பைகார்பனேட் HO3 மைனஸ். இவை எல்லாமே தான் எந்த கேட்டையன் போட்டாலும் இவ வந்து கரையும் தவிர வீழ்வடிவா வர மாட்டாது. இவ வந்து கரையும் தவிர வீழ்வடிவா வர மாட்டாது. அடுத்து இதே மாதிரி என்ன மூலகத்துகளும் இருக்கு. மூலகங்களுக்கும் காணப்படுது. எந்த அன்னையும் போட்டாலும் எந்த அன்னையும் போட்டாலும் என்ன கரைகிறது. எந்த அன்னையும் போட்டாலும் கரைகிறது. ஒன்று வந்து என்னடா ஒன்று வந்து Na பிளஸ். ஒன்று வந்து Na பிளஸ். ரெண்டாவது என்ன K பிளஸ். ரெண்டாவது K பிளஸ். மூன்றாவது RH ருபீரியம் RB பிளஸ். RB பிளஸ். அடுத்து என்ன CCM பிளஸ். CCM பிளஸ். அஞ்சாவது என்ன NH4 பிளஸ். அஞ்சாவது வந்து NH4 பிளஸ். இவை வந்து என்ன எந்த அன்னையின் போட்டாலும் கரையக்கூடியவை. எந்த அன்னையின் போட்டாலும் கரையக்கூடியவை. இங்க பார்த்தது எந்த கேட்டையன் போட்டாலும் கரைகிறது. NO3 மைனஸ் Cr2O7 2 மைனஸ். மற்ற என்ன அசெட்டேட். மற்ற என்ன பைகார்பனேட். இவையெல்லாம் எந்த அன்னையின் போட்டாலும் எந்த கேட்டையன் போட்டாலும் கரையக்கூடிய. சரிதானே? என்ன சொல்றாங்க KNO3. NO3 மைனஸ் கரையும். சோ என்ன வீழ்வடிவா வராது. சோ இரண்டாவது தவறானது. மூன்றாவது பேர்றான். மூன்றாவது Na2C2O4. Na2C2O4 சோடியம் ஆக்சலேட். சோடியம் ஆக்சலேட். இது வந்து வீழ்வடிவா இருக்கும் இல்ல தானே? சோடியம் ஆக்சலேட்டும் வீழ்வடிவா இல்ல. சோ என்ன மூன்றாவது வந்து என்ன தவறானது. தவறானது. மூன்றாவது ஆக்சைடு பாக்கிக்க முன்னுக்கு என்ன ஆக்சைடு கரைதலும் பத்தி சொல்லிருந்தாங்க. ஞாபகம் ரெண்டாம் கொடுத்துதா கேரமல் உலோகங்கள்ல அப்படி பார்த்த மாட்டா கால்சியம் ஆக்சைடு CaC2O4 வந்து என்ன ஒரு அரைனிக் கரையக்கூடியது. அக்வஸ் வரும். CaC2 சாலிட் ஒரு சாலிட் தானே. CaC2O4 ஒரு சாலிட். ஒரு வந்து சாலிட். அடுத்து என்ன ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட். ஸ்ட்ரோஞ்சியம் ஆக்சைடு. ஸ்ட்ரோஞ்சியம் ஆக்சைடு. அதுல என்ன
கரையக்கூடியது. மற்றது பேரியம் ஆக்சைடு, பேரியம் ஆக்சைடு BaC2O4. இவன் என்னடா, இவன் வந்து கூட்டத்தின் கீழ் நோக்கி போக என்ன கரைதிறம் வந்து கூட்டத்தின் கீழ் நோக்கி போக கரைதிறம் என்ன அதிகரிக்கும். அடுத்த பார்த்தோம்னா கல்சியத்துக்கு இருக்கு மெக்னீசியம் காணப்படுது. அடுத்து வந்து மெக்னீசியம் ஆக்சைடு Mg(C2O4). இது என்னடா, இதுவும் என்ன கரைசல், இதுவும் என்ன கரைசல், ஒரு வீழ்வடிவு இல்லை. சோ என்ன இங்க நேர் நோக்கி போ என்ன திருப்பி கரைதிறன் கூடுது. திருப்பி வந்து கரைதிறன் கூடுது. கல்சியத்தை கீழே திருப்பி கரைதிறன் அடிக்குது. திருப்பி என்ன ஸ்ட்ராஞ்சேஜ்ல வந்து என்ன ஸ்ட்ராஞ்சேஜ்க்கு திருப்பி அதிகரிக்குது. மேலே மாதிரி கீழே மாதிரி இருக்குது. இது அக்வஸ். இங்க என்ன அக்வஸ் கால்சியம் ஆக்சைடு பண்ணதா என்ன சாரி திண்மமா காணப்படும். சரிதானடா? மூன்றாவது சோடியம் ஆக்சலேட். மூன்றாவது வந்து சோடியம் ஆக்சலேட். அது என்ன, அது சோடியம் ஆக்சைடுல எஸ் குழுல என்ன ரெண்டாவது இந்த பிரச்சனை இருக்கு. மூன்றாவது என்ன வீழ்வடிவு ஏற்படும், வீழ்வடிவு உருவாகும். சரிதானே? வீழ்வடிவு உருவாகும். மூன்றாவது சரியான விட. அடுத்தது கல்சியம் ஆக்சைடு பாருங்க. கல்சியம் ஆக்சைடு என்ன அசிட்டிக் அமிலத்தோட என்ன அசிட்டிக் அமிலத்துடன் என்ன கரையாது. அசிட்டிக் அமிலத்துல கரையாது. இது என்ன சூடான அசிட்டிக் அமிலத்துல என்ன கரையும். இது நார்மலாவே கரையும். இது ஸ்ட்ராஞ்சியம் ஆக்சைடு வந்து என்ன சூடான அசிட்டிக் அமிலத்துல வந்து கரையும். அங்கால பேரியம் ஆக்சைடு வந்து என்ன நார்மலாவே அசிட்டிக் அமிலத்துல என்ன கரையும். ஆனா கல்சியம் ஆக்சைடு வந்து என்ன கல்சியம் ஆக்சைடு அசிட்டிக் அமிலத்துல கரையவே கரையாது. சரிதானடா? கல்சியம் ஆக்சைடு அசிட்டிக் அமிலத்துல கரையவே கரையாது. மூன்றாவது சரியானது. நாலாவது பேர் CO2. நாலாவது வந்து CO2. அது என்ன வீழ்வடி தருமோ தராது. நாலாவது தவறானது. அஞ்சாவது பேர் NO2. அதுவும் என்ன வீழ்வடிவை தர மாட்டாது. வீழ்வடிவினை தர மாட்டாது. என்ன அஞ்சாவது தவறானது. NO2ல பார்த்தோம்னா NO2 ரெண்டு வீடுதான் இருக்கு. நைட்ரேட்ல வீழ்வடிவுகள் என்ன 2 தான் என்ன உள்ளது. நைட்ரேட்டின் வீழ்வடிவுகள் 2 தான் உள்ளது. NO2- இந்த வீழ்வடிவுகள் வெறும் 2 தான் இருக்கு. தெரியுதானே? ஒன்று வந்து என்ன AgNO2, இரண்டாவது என்ன PbNO2 twice. PbNO2 twice. இந்த 2 வீழ்வடிவு என்ன நைட்ரேட்ல வீழ்வடிவா வந்து காணப்படுற என்ன இது 2 வீழ்வடிவு தான் என்ன வீழ்வடிவா காணப்படுது. சரிதானடா? மற்ற வந்து பார்த்தோம்னா நாலாவது பேர் இருக்கா. நாலாவது CO2 பேர் இருக்கா. நாலாவது CO2 பார்த்தோம்னா நீர் CO2 போட்டிருக்காங்க. நாலாவது வந்து நீர் CO2 போட்டிருக்காங்க. கால்சியம் என்ன கால்சியம் குளோரைடு CaCl2 நீர் CO2 என்ன H2CO3 இருக்கும். H2CO3 போட்டோம்னா என்ன கால்சியம் கார்பன் வெறுமன். கால்சியம் கார்பன் வீழ்வடி வந்தோம். அது வெறுமன் இருக்கும். ஆனா என்ன இங்க வந்து அது வந்து ஏற்படாது. ஏஞ்சல் ஆப்பம் H2CO3 ஒரு மென்னமிலம் இல்ல, ஒரு மென்னமிலம் முடியும் தானடா CO3 சோ அங்க கால்சியம் என்ன கால்சியம் குளோரைடு என்ன KSP மிஞ்சோல். KSP கரைதிறன்னா மிஞ்சினா என்ன வீழ்வடிவா வேற எல்லாம் கரைசல் வேணாம். இங்க வந்து மென்னமில மூலியம் என்ன KSP வந்து என்ன மிஞ்சாது. KSP மிஞ்சாது. சோ என்ன அது கரைசலாவே காணப்படும். சோ அது அக்வஸாவே காணப்படும். அதாவது என்ன நாலாவது வந்து தவறான விட. அது 5 124 பேர் 123க்கு மூன்றாவது விட 124க்கு
பின்வருவற்றுள் எது நீர் BaCl2 வீழ்வடிவை தரும்? எது நீர் BaCl2 வீழ்வடிவை தரும்? சரி, அது பார்க்க முடியும். என்ன ஒவ்வொன்று இதையும் பார்க்க இதுலயே என்ன கால்சியம் குளோரைட் ஒவ்வொன்று எழுதுறேன். கால்சியம் குளோரைட், ஸ்ட்ரோன்சியம் குளோரைட், அடுத்து என்ன பேரியம் குளோரைட், அடுத்து என்ன கால்சியம் புரோமைட் CaBr2, ஸ்ட்ரோன்சியம் புரோமைட் மற்றும் என்ன பேரியம் புரோமைட் Br2. அடுத்தது நைட்ரேட் NO3- CaNO3 twice, strontium NO3 twice, BaNO3 twice. இவ்வளவுதையும் பார்த்தோம்னா இந்த இவ்வளவும் வந்து இவ்வளவும் என்ன CO2, அதாவது CO2 और என்ன SO2 என்ன கால்சியம் கார்பனேட்டோ அல்லது கால்சியம் CaSO3 வீழ்வடிவை என்ன உருவாக்க மாட்டாதவை. இவ்வளவு உருவாக்க மாட்டாதவை. அடுத்து இதுக்கே இதே மாதிரி அடுத்தது இதுக்கே H3PO4 ஒன்று H3PO4, அடுத்து என்ன H2C2O4 இத ரீசன் சொல்றேன்னா அடுத்து HF இங்க என்ன வரப்போகுது CaCl3PO4 twice, இங்க என்ன CaC2O4, இங்க என்ன CaF2. இதுவும் என்னடா வீழ்வடிவுல உருவாக்க மாட்டாதவை. ஏன்லாம்டா ஏனெல்ல இது வந்து மென்னமில மூலிகை. மென்னமில மூலிகை H+னை அகற்றாது. H+னை அகற்றாது, அதாவது முற்றாக விளக்க முடியாது. H+னை முற்றாக விளக்க முடியாது. இது வந்து மென்னமில மூலிகை என்றபடியா H+னை முற்றாக விளக்க முடியாது. இது வெண்ணமிலமா என்ன வீழ்வடி வரும். உதாரணத்துக்கு எடுத்தோம்னா வெண்ணமிலத்துக்கு உதாரணம் எடுத்தோம்னா H2SO4 போடுவோம். வெண்ணமிலத்துக்கு உதாரணமா H2SO4 போடுவோம். H2SO4 போட்டோம்னா H2SO4 போட்டோம்னா வீழ்வடி உருவாகும். ஏன் இது ஒரு வெண்ணமில மூலிகை. இது ஒரு வெண்ணமில இது என்ன மென்னமில என்ன வீழ்வடிவுகளை உருவாக்காது, அதாவது H+னை விளக்க மாட்டாது முற்று முழுதாக. இங்க என்ன H2SO4 இல்ல என்ன Na2SO4 என்ன வெண்ணமில மூலிகை. இவ வந்து என்ன H+னை முற்றாக இழப்பவை. அடுத்த இதுலயே பார்த்தோம்னா என்ன இவையும் வந்து என்னடா Na2SO3 மற்றெந்தா Na2CO3, அடுத்தது Na3PO4, அடுத்தது NaF, அடுத்தது என்ன Na2, முதலாம் கூட Na2C2O4. இவைகளும் என்ன வீழ்வடிவை வந்து உருவாக்கும். இவையும் என்ன வீழ்வடிவை உருவாக்கும். ஏன் முற்றான அயனாக்கத்தின் மூலம் வீழ்வடிவுகளை உருவாக்கும். முற்றான அயனாக்கத்தின் மூலம் வீழ்வடிவுகளை என்ன இவையும் வந்து உருவாக்குவினம். சரிதானடா? அடுத்த வந்து என்ன ஹைட்ராக்சைடு பார்ப்போம். அடுத்த வந்து ஹைட்ராக்சைடுகளை பார்க்க வேண்டாம். இதோ கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் CaOH twice, அதுனா ஸ்ட்ரோன்டியம் CrSrOH twice, அடுத்த பேரியம் BaOH twice. சரிதானே? இவைக்கு அப்படி வீழ்வடிவு போது இவைக்கு வீழ்வடிவுல பார்த்தோம்னா இவைக்கு வந்து வீழ்வடிவுல பார்த்தோம்னா இவை என்னடா H2SO4 இல்ல என்ன Na2SO4 என்ன வீழ்வடிவு தெரிவினா மற்ற என்ன CO2 SO2 என்ன H3PO4, அது என்ன H2C2O4 HF. இவோட என்ன வீழ்வடிவு என்ன உருவாக்கினா. அடுத்து என்னடா Na2SO3 Na2SO4 மறுனா Na3PO4 மறுனா NaF.
இவற்றுடன் என்ன வீழ்வடிவுகளை உருவாக்குவினம் வீழ்வடிவுகளை உருவாக்குவினம் சரியாடா இவற்றுடன் வீழ்வடிவுகளை உருவாக்குவினம் சரி முதலாவது பேர் இருக்கா BaCl உடன் வீழ்வடிவு முதல் என்ன NHOI NHOI தராது இரண்டாவது என்ன நீர் NH3 தராது ஏன்னா இங்கே சொல்லிட்டு எந்த ஒரு அந்நியன் செத்தாலும் இந்த கட்சியை என்ன கரைய போகும் இங்க வந்து எந்த கட்சியினும் இந்த அந்நியங்களோட என்ன கரையும் வீழ்வடியா உருவாகும் இங்கேயும் வந்து என்ன எந்த அந்நியனும் இந்த கட்சியோட என்ன வீழ்வடியா வர மாட்டான் என்ன கரவினம் அப்ப என்ன NH4+ இருக்கலோ கரவினம் சோ முதலாவது தவறானது இரண்டாவது தவறானது மூன்றாவது பேரா நீர் SO2 மூன்றாவது என்ன சாரி முதலாவது NH4 வராது இரண்டாவது நீர் கரைந்த பாத்தீங்களா நீர் கரைந்த CO2 நீர் கரைந்த CO2 அதுவும் என்ன வராது நீர் கரைந்த CO2 வராது என்ன அது மிஞ்சோன் KSP வந்து மிஞ்சோன் சோ இரண்டாவது வராது மூன்றாவது இடம் NH4 say twice CrO4 அமோனியம் குரோமைட் குரோமைட் வீடியோ பார்த்தோம் குரோமைட் கண்டா வீடியோ பார்த்தோம் நாங்கள் குரோமைட் வீடியோ என்ன அது வந்து மெக்னீசியம் குரோமைட் MgCrO4 MgCrO4 அடுத்து என்ன கால்சியம் CaCrO4 அடுத்தது ஸ்ட்ரோன்சியம் SrCrO4 அடுத்தது பேரியம் BaCrO4 அடுத்த இதை விட்டு என்ன இருக்க போகுது இதை விட்டு PbCrO4 அடுத்தது Ae2CrO4 இவை என்ன வீழ்வடியா காணப்படும் ஆனா இங்க என்ன மெக்னீசியம் குரோமேட்டும் கால்சியம் குரோமேட்டும் என்ன அக்வஸா இருக்க போகுது மெக்னீசியம் குரோமேட்டும் கால்சியம் குரோமேட்டும் என்ன வீழ்வடிவா இல்லாம கரைசல்ல இருக்க போகுது ஆனா இங்க ஸ்ட்ரோன்சியம் பேரியம் அது என்ன EM அது என்ன Ag வெள்ளி குரோமேட் தான் என்ன இந்த நாலும் தான் வந்துடா வீழ்வடிவா வந்து என்ன காணப்படும் இந்த நாளும் தான் வீழ்வடிவா வந்து என்ன காணப்பட போகுது இந்த நாளும் தான் வீழ்வடிவா வந்து காணப்படும் சரிதானடா அதுல ஸ்ட்ரோன்சியம் குரோமேட் என்ன ஆரிடிக் கரை ஸ்ட்ரோன்சியம் குரோமேட் வந்து இப்படி டாட் போட்டு அம்புக்குறினா என்ன ஆரிடிக் கரை டாட் போட்டு அம்புக்குறிகிறது ஆரிடிக் கரை பண்றது பேரியம் குரோமேட் வீழ்வடிவு PbE குரோமேட் வீழ்வடிவு மற்ற வெள்ளி குரோமேட் வீழ்வடிவு சரிதானே இவையெல்லாம் வீழ்வடிவானவை அப்ப இங்க பார்த்தோம்னா மேல் நோக்கி போக கரைதிறன் வந்து என்ன மேல் நோக்கி போக கரைதிறன் அதிகரிக்குது கரைதிறன் மேல் நோக்கி தான் என்ன இரண்டாம் விடுதல அதிகரிக்குது குரோமேட்டுகளுக்கு மேல் நோக்கி போக கரைதிறன் அதிகரிக்குது மற்ற ஸ்ட்ரோன்சியத்துக்கு பார்த்தோம்னா அசிட்டிக் அமிலத்துடன் ஸ்ட்ரோன்சியம் வந்து அசிட்டிக் அமிலத்துடன் என்ன கரையாது ஸ்ட்ரோன்சியம் அசிட்டிக் அமிலத்துடன் கரையாது சாரி அசிட்டிக் அமிலத்துல கரையும் பேரியம் குரோமேட் என்ன கரையாது பேரியம் குரோமேட் கரையாது வீழ்வடிவாக காணப்படும் ஆனா ஸ்ட்ரோன்சியம் குரோமேட் அசிட்டிக் அமிலத்தோட கரையும் ஸ்ட்ரோன்சியம் குரோமேட் அசிட்டிக் அமிலத்தோட கரையும் சரிதானே மற்ற நிறங்களை பார்த்தோம்னா இது என்ன ஸ்ட்ரோன்சியம் குரோமேட்டும் பேரியம் குரோமேட் என்ன மஞ்சள் PbCrO4 அதுவும் என்ன குரோமைட் நிறம் மஞ்சள் AgCrO4 செங்கட்டி சிவப்பு செங்கட்டி சிவப்பு AgCrO4 செங்கட்டி சிவப்பு சரிதானே AgCrO4 செங்கட்டி சிவப்பு பண்ணுவோம் PbCrO4 மஞ்சள் BaCrO4 வீழ்வடிவு மஞ்சள் ஸ்ட்ரோன்சியம் குரோமைட் மஞ்சள் அதுலயும் ஸ்ட்ரோன்சியம் குரோமைட் என்ன ஆரிடிக் கரையும் அது வந்து என்ன அசிட்டிக் அமிலத்தோட கரையக்கூடியது ஆனா பேரியம் குரோமைட் வந்து அசிட்டிக் அமிலத்தோட கரைய முடியாதவை இந்த நாலும் தான் என்றா குரோமைட்லயே வீழ்வடிவு ஈஸியா ஞாபகம் நாலும் தான் குரோமைட்ல வந்து வீழ்வடிவு இந்த நாலும் தான் சரிதானே அப்ப என்ன மூன்றாவது சரியான NH4 twice CrO4 வந்து என்ன BaCrO4 உருவாக்கும் மஞ்சள் நிறம் சரியான விட BaCrO4 உருவாக்கும் மஞ்சள் நிறம் சரியான விட சரிதானே அடுத்து 125 பேர் 125 நேரடி விட NH4+ கரையாது NH3 கரையாது SO2 வீழ்வடிவில் கரையாது CO2 மின்னணு கரையாது அது என்ன K2Cr2O7 அது என்ன
கரையக்கூடியது. 128க்கு 125க்கு என்ன 5வது விட 125க்கு 5வது விட அந்த என்ன நீர் NH3 விட என்ன பேரியம் ஹைட்ராக்சைடு வரும். பேரியம் ஹைட்ராக்சைடு அப்படினடா வெண்கேரம் என்ன முற்றாக கரையக்கூடியதான் வெண்கேரம்ன்றது. முற்றாக கரையாடி வெண்கேரம் இல்ல வெண்கேரம்ன்றது. வெண்கேரம்ன்றது நீர்க்கரசில முற்றாக கரையக்கூடியதான் வெண்கேரம்ன்றது. முற்றாக அயனாக்கம் அடைஞ்சு கரை. இங்க என்ன NH3 போட வேண்டாம் BaOH பேரியம் ஹைட்ராக்சைடு உருவாக்கும். அடுத்த மூன்றாவது அதே மாதிரி தான் பேரியம் ஹைட்ராக்சைடு உருவாக்கும். சோ அதாவது என்ன நன்கு கரையக்கூடியவை ஹைட்ராக்சைடு. 4வது தவறானது. 5வது என்ன இருகுரோமேட். இங்க வந்தா இருகுரோமேட் எப்படி நாங்க இப்படி பாக்குறோம். இருகுரோமேட் வந்து இங்க நிறைய பேர் என்ன தவறா யோசிக்கிறோம். இருகுரோமேட்ல வந்து என்ன வீழ்வடி உருவாக அப்படி இல்லை. அது எப்படி என்றா சொன்ன மாதிரி டைக்ரோமேட் நீர் கோப்பு அடைய மாட்டார். டைக்ரோமேட்டை வீழ்படி உருவாக மாட்டார். அங்க டைக்ரோமேட்டுக்கு நீர் கோப்பு நிலப்படும். டைக்ரோமேட்டுக்கு நீர் கோப்பு போயிடா Cr2O7 2- நீர் கோப்பு என்ன எஸ்ட் கூட என்ன வரப்போகுது டபுள் அரோ CrO4 2- என்ன பிளஸ் H+. சோ இதான் என்ன நீர் கோப்பு அடைஞ்சு வரப்போறது. நீர் கோப்பு அடைஞ்சு வரப்போறது. இதுக்கு தான் என்ன போட போறோம் பேரியம் குளோரைட் போட போறோம். இதுதான் BaCl போறோம். அப்ப என்ன BaCrO4 வரும். இதுதான் பேரியம் குளோரைட் போட போறோம். இதுதான் என்ன BaCrO4 நிகழ போகுது. சோ என்ன டைக்ரோமேட் வந்து நீர் கோப்பு அடைஞ்சிருக்கு. டைக்ரோமேட் நீர் கோப்பு. டைக்ரோமேட் நீர் கோப்பு அடைஞ்சிருக்கு. சோ இதான் என்ன சொல்லியிருக்காங்க. இங்க வந்து என்ன தவறா பண்ணி புரியல. டைக்ரோமேட்டுக்கு வந்து என்ன பேரியம் குரோமேட் வந்து என்ன பேரியம் டைக்ரோமேட் வரும் வீழ்வடி வந்து. இங்க வந்து நீர் டைக்ரோமேட் தந்திருக்கு. நீர் பொட்டாசியம் டைக்ரோமேட் தந்த ரீசன் வந்து டைக்ரோமேட் வந்து நீர் கோப்பு அடையும் என்றதுக்காகத்தான் தந்த ரீசன். சரிதானடா டைக்ரோமேட் வந்து குரோமேட்டா மாறும். இந்த குரோமேட்டுக்கும் பேரியம் குரோமேட் தான் வீழ்வடி உருவாக்கி பேரியம் குரோமேட் உருவாகும். சோ விடத்தினாவது 125க்கு 5வது விட 125க்கு 5வது விட